எனக்கு தெரியும் சொன்னா புரிஞ்சுக்க. நான் ஹாஸ்பிடல் தான் சார் கூட்டு போறேன். வேற ஒன்றும் சொல்லல சார். நான் உங்ககிட்ட நீங்க பண்றது எனக்கு பிரச்சனை சொன்னா கேட்டுக்க. எனக்கு ஹாஸ்பிடல் அலோவ் பண்ணுங்க சார். நான் வேற ஒன்றும் ஹெல்ப் பண்ணுங்க. நான் எதுவுமே சொல்ல. விசிக நிர்வாகிகளால் தாக்கப்பட்டு கடுமையாக தாக்கப்பட்ட வக்கீலுடைய அடுத்தடுத்து வீடியோக்கள் இப்போ பரபரப்பாக வெளிவந்த ஒன்று உள்ளது. இந்த தாக்குதல் சம்பவத்தை விசிகாவும் திமுகவும் எப்படியாவது மூடி மறைச்சலான் என்று திட்டம் போட்டிருந்த இந்த வேளையில் திரு அண்ணாமலை அவர்கள் தனது பக்கத்தில் இந்த வீடியோக்களை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார் சமூக வலைத்தளங்களில். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க அந்த வீடியோவானது போலீஸ் ஸ்டேஷனில் எடுத்திருக்காங்க. அவர் மயங்கி கீழே கிடக்கிறாரு. அவருக்கு உண்டான முதல் உதவியும் ட்ரீட்மெண்ட்டும் எதுவுமே எடுக்காமல் காலந்தாழ்த்தி வருகிறது காவல்துறையினர். தாக்கப்பட்டவருடைய அவரை சார்ந்தவர்கள் எவ்வளோ கெஞ்சியும் காவல்துறை அவரை ஆஸ்பத்திரிக்கு விடாமல் தடுத்து கொண்டே நிற்கும் இந்த வீடியோ இணையத்தில் இப்போது அடுத்தடுத்து வீடியோவாக வெளிவந்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த ஆடியோவை நல்லா கேட்டு பாருங்கள், காவலர்கள் என்ன பேசிக்கிறாங்கன்ட்டு. மேலிடத்திலிருந்து எங்களுக்கு ப்ரெஷர், அதனால் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு பேசிக்கிறாங்க. தாக்கப்பட்டவர் காவல் நிலையத்தில் இருக்கிறார், அடி வாங்கியவர் காவல் நிலையத்தில் படுத்து கிடக்கிறார். ஆனால் யார் தாக்கினார்களோ அவர்கள் எங்கே என்று தெரியவில்லை. இதுதான் போலீசாரின் அராஜகமா என்று அண்ணாமலை கடுமையாக சாடியுள்ளார். திருமாவளவனை எதிர்கேள்வியும் கேட்டுள்ளார். திருமாவளவன் பெயரை சொல்லியே திரு அண்ணாமலை தனது ட்விட்டர் பக்கத்தில் சும்மா வெளுத்திருக்காப்புல திரு அண்ணாமலை அவர்கள். ஹலோ மேடம், வந்துட்டீங்களா மேடம்? மேலே வாங்க மேடம். மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கும். வாங்க மேடம். போலீஸ் ஸ்டேஷன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல மேடம். ஆமா மேடம், உள்ள வாங்க மேடம். சச்சரத்துல என்னடா B2 போலீஸ் ஸ்டேஷன் மேடம். ஆமா மேடம். ஆமா, மண்ணடி மெட்ரோ பேக் சைடுல. சார் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு அலோவ் பண்ண மாட்டீங்களா? இருப்பா இப்ப ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா யார் பதில் சொல்றது? சார் சொல்லுவாரா, அருண் சார் சொல்லுவாரா, ரவி சார் சொல்லுவாரா? என்ன சார் ஹாஸ்பிட்டல் நீங்களே ஹலோ மேடம், வந்துட்டீங்களா? வாங்க மேலே வாங்க மேடம். மேலே வாங்க மேடம். ஏய் வாங்க வாங்க. ஏய் பிரசுங்கடா அனுப்ப சொல்லிட்டாங்களா? அனுப்பு. ஆம்புலன்ஸ் மட்டும் வந்தாங்க. வருது. நீ போய் வேணா பேசு போ. நீங்களே கூட்டி எடுத்துட்டியா? யார் ஆம்புலன்ஸாப்பா? ஆம்புலன்ஸா? மண்ணடி மெட்ரோ பேக் சைடு சொல்லுப்பா. மெட்ரோ பேக் சைடு. ஹலோ பேசுறேன். போலீஸ் ஸ்டேஷன் மேல ப்ரெஷர் அவங்களுக்கு. ஹாஸ்பிட்டல் கூட்டு போறது ஒரு அக்யூஸ்டா கார்னர் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல அரசியல்வாதினா மட்டும் டப்புன்னு போயிடுறது. ஓமா உட்கார முடியல, அவரால மூச்சு விட முடியல. இப்ப ஸ்ட்ரைட்டா பார்த்துனுக்கிறாரு. ஆம்புலன்ஸ் சொல்லிட்டு ஆம்புலன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஆம்புலன்ஸ் உள்ள வந்துச்சு. போலீஸ் ஸ்டேஷன் வந்துச்சு நினைக்கிறேன். வந்துச்சு சவுண்ட். ஆம்புலன்ஸ் மேல கூட்டு செச்சோட கூட்டு சார். வீட்டு எஸ்பிளாண்ட் போட்டு இதுதான் ஜீஸ்ல கூட்டு போனேன். சரி. அதோட நீங்க கால வாங்குறீங்க. லைவ் அதோட லைவ். சொல்ல மாட்டேன்.
இருங்க சார் சார் இருங்க சார் வீடியோ எடுக்கிறேன் சார் அவருக்கு எதனா ஆயிடுச்சுன்னா அதை நான் பாத்துக்கிறேங்க. இது எங்க பாருங்க. உள்ள யாரும் வீடியோ எடுக்கல சார் நான் சொன்ன தெரியுமா அப்போ புரிஞ்சுக்கலாம். பேசுறீங்க இப்போ ஒண்ணு பேசுறீங்க. நாங்க என்ன கேட்கிறோம் ஹாஸ்பிட்டல் கூட்டி போங்க ஒண்ணுமே சொல்லல. ஆஹா அவர் போய் அவர் போன் பேசி பேசுறாரு. டேப்லெட் வச்சு சரி சரி ஆம்புலன்ஸ் கூட்டு